வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல தமிழ்ல வெளியான 5 தரமான த்ரில்லர் படத்தை பத்தி தான் சொல்ல போறேன். இந்த 5 படங்கள் எந்தெந்த ஓடிடில அவைலபிளா இருக்கு அப்படின்றத சொல்றேன். அது மூலியமா நீங்க அந்த படத்தை செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த படங்கள்லாம் நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். என் சேனல்ல அந்த படங்கள்லாம் இருக்கும். 360 தமிழ் அப்படின்ற சேனலுக்குள்ள போய் தேடி பார்த்துக்கோங்க. லிங்க் கொடுத்தா தேவையில்லாத பிரச்சனை வருது, அதனால தான் லிங்க் கொடுக்க முடியல. இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா லிஸ்ட்டுக்குள்ள வந்துடலாம். இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற படத்தோட பேரு கருங்காப்பியம் அப்படின்றது. இந்த படம் 2023 தான் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் பிரைம் வீடியோல அவைலபிளா இருக்கு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட ஆக்டர்ஸ்லாம் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. முக்கியமான ரோல்னு சொல்லணும்னா காஜல் அகர்வால், அதே மாதிரி ரெஜினா கசன்ட்ரா சொல்லலாம். ரெஜினா கசன்ட்ரால இருந்து தான் கதையை ஆரம்பிக்குது. ஒரு 100 வருஷம் பழமையான லைப்ரரிக்கு ரெஜினா கசன்ட்ரா வராங்க. அங்க இருக்க கருங்காப்பியம் அப்படின்ற ஒரு புக் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த புக் முழுக்க ஹாரர் ஸ்டோரி தான் இருக்கு. இவங்க ஒவ்வொரு கதையை படிக்கிறாங்க பாத்தீங்களா, அந்த கதையெல்லாம் நமக்கு விஷுவலா காட்டுவாங்க. இதை ஒரு ஆந்தாலஜி படம்னு கூட சொல்லலாம். ரெஜினா ஒவ்வொரு கதையா படிக்க ஆரம்பிக்கிறாங்க பாத்தீங்களா, அது எல்லாத்தையும் நமக்கு விஷுவலா காமிச்சிருவாங்க. எல்லா கதையும் ஒரு 1/4 மணி நேரம் மட்டும்தான் இருக்கும். ரெஜினா படிச்சுட்டு இருக்கும் போதே இந்த லைப்ரரியில வித்தியாசமா சில விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. இவங்களுக்கு பேயெல்லாம் தெரியுது. இதை பாக்குற ரெஜினா ரொம்ப பயப்படுறாங்க. ரெஜினாக்கும் பிளாஷ்பேக்ல வர காஜல் அகர்வாலுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றத லிங்க் பண்ணி தான் இந்த படத்தோட கதையை முடிச்சிருப்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். இது வரைக்கும் இந்த படத்தை பார்க்கலனா கண்டிப்பா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. யாம் இருக்க பயம் எல்லாம் எடுத்தாரு பாத்தீங்களா, அந்த டைரக்டர் தான் இந்த படத்தை எடுத்திருப்பாரு. ஆனா இந்த படத்துல அந்த அளவுக்கு காமெடி ஒர்க் அவுட் ஆகல. அதே மாதிரி ஹாரரும் பெரிய லெவல்ல ஒர்க் அவுட் ஆயிருக்காது. ஓரளவுக்கு டைம் பாஸ்க்கு இந்த படத்தை பார்க்கலாம். இது வரைக்கும் பார்க்கலன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. கலையரசினியும் ரைசாவையும் வச்சு ஒரு கதை வரும், அது ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி பிளாஷ்பேக்ல காஜல் அகர்வாலோட கதை வரும், அது நல்லா இருக்கும். மற்றபடி எல்லா கதைகளும் ஓரளவுக்கு நார்மலா தான் இருக்கும். அதுவும் ஜனனியை வச்சு ஒரு கதை வரும், அதெல்லாம் பெருசா நல்லா இருக்காது. இருந்தாலும் ஒரு வாட்டியாவது பாக்குற மாதிரி தான் இந்த படம் இருக்கும். இதுக்கு முன்னாடி நீங்க பார்க்கலனா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம செகண்டா பார்க்க போற படத்தோட பேரு கொன்றால் பாவம் அப்படின்றது. இந்த படமும் 2023 தான் ரிலீஸ் ஆச்சு. பிரைம் வீடியோல இந்த படம் அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல யாரெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்காங்கன்னா வரலட்சுமி சரத்குமார், அதுக்கப்புறம் சந்தோஷ் பிரதாப், ஈஸ்வரி ராவ், அதுக்கப்புறம் சார்லி எல்லாம் இணைஞ்சு நடிச்சிருக்காங்க. இது ஒரு கன்னட படத்தோட ரீமேக் தான். அங்க வந்து ஆ கராலா ராத்திரி அப்படின்ற மாதிரி தான் வெளியாச்சு. சின்ன பட்ஜெட்ல எடுத்து சூப்பரா லாபம்லாம் பார்த்துச்சு. அதுக்கப்புறம் தான் தெலுங்குல எடுத்தாங்க, அதுக்கப்புறம் தமிழ்ல எடுத்தாங்க. சரி, இந்த படத்தோட கதையை பத்தி உங்களுக்கு சொல்லிடுறேன். இது கொஞ்சம் பீரியாடிக் படம் மாதிரி தான். இந்த படத்துல ஒரு ஏழை குடும்பத்தை காட்டுறாங்க. இந்த ஏழை குடும்பத்துல தான் வரலட்சுமி இருப்பாங்க. இவங்களுக்கு வயசு 30 கிட்ட ஆயிருச்சு. இருந்தாலும் காசு பணம்லாம் பெருசா இல்லல, அதனால கல்யாணம் தள்ளி போய்கிட்டே இருக்கு. அதே சமயம் ஏகப்பட்ட கடன் பிரச்சனை வேற இந்த ஃபேமிலிக்கு இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியாம இவங்க 3 பேருமே முழிச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சமயத்துல தான் சந்தோஷ் பிரதாப் இருக்காரு பாத்தீங்களா, இந்த ஊருக்கு புதுசா வராரு. அப்படி வந்தவர் ஒரு நாள் மட்டும் உங்க வீட்டுல தங்கிக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அதுக்கு என்ன, தங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. சந்தோஷ் பிரதாப் வெளிநாட்டுல நிறைய சம்பாரிச்சிருக்காரு போல, நிறைய காசு நகைலாம் வச்சிருக்காரு. இதெல்லாம் நம்ம எடுத்துட்டா என்ன அப்படின்ற மாதிரி இந்த 3 பேருமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சாதாரணமா எடுக்க முடியாதுல்ல, சந்தோஷ் பிரதாப்போட கதையை முடிச்சாதான் எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. சமயம் பார்த்து அவரோட கதையை முடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இவங்க நினைச்ச மாதிரியே சந்தோஷ் பிரதாப்போட கதையை முடிச்சாங்களா இல்லையான்னு சொல்ற படம் தான் இந்த படம். முடிவுல நீங்க எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்டும் வச்சிருப்பாங்க. உண்மையிலேயே அந்த ட்விஸ்ட் சூப்பரா இருக்கும். நீங்க கொஞ்சம் கூட இப்படிலாம் இருக்கும்னு யோசிச்சிருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு சூப்பரா பண்ணியிருப்பாங்க. தமிழ்லையுமே இந்த படத்தை சூப்பரா ரீமேக் பண்ணியிருப்பாங்க, நல்லா இருந்தது. கண்டிப்பா ஒரு வாட்டி நீங்க இந்த படத்தை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த லிஸ்ட்ல நம்ம மூணாவதா பார்க்க போற படத்தோட பேரு கீரா காதல் அப்படின்றது. இந்த படம் 2023 தான் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஜெய், ஷிவ்டா, அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா ராஜேஷ்லாம் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. ஜெய் நடிச்சாலே கண்டிப்பா படம் மொக்கையா தான் இருக்கும்ன்ற மாதிரி லிஸ்ட்ல இந்த படத்தை விட்டுட்டாங்க. ஆனா இந்த படம் நல்லா தான் இருக்கும். ஒரு ரொமான்ஸ் படம் மாதிரி தான் ஆரம்பிக்கும். ஆனா செகண்ட் ஹாஃப்ல இதை ஒரு த்ரில்லர் படம் மாதிரி மாத்திடுவாங்க. ஆக்சுவலா ஜெய்யும் ஷிவ்டாவும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருப்பாங்க. ஜெய்யை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி ஒரு லவ் இருந்திருக்கும். இவர் ட்ரெயின்ல டிராவல் பண்ணும் போது தான் அந்த எக்ஸ்ல வர பாக்குறாரு. அவங்க தான் ஐஸ்வர்யா ராஜேஷா இருப்பாங்க. ஐஸ்வர்யா ராஜேஷ்க்கும் கல்யாணம் முடிஞ்ச ஹஸ்பண்டோட இருக்காங்க. ஆனா ஹஸ்பண்ட் கூட சண்டைலாம் ஏற்பட்டு பிரிஞ்சிருப்பாங்க. இப்ப ஜெய்யை திரும்பி பார்த்துடுறாங்கல்ல, ஜெய் கூட பழகலாம் ஆரம்பிக்கிறாங்க. ஜெய்மே எக்ஸ் லவர் அப்படின்றதுனால கொஞ்சம் கொஞ்சம் பழகுறாரு. இருந்தாலும் இது எல்லாம் மீறி போறதுனால ஜெய் ஒரு இடத்துல நிறுத்திக்கலாம்னு சொல்லிட்டாரு. ஆனா இந்த விஷயத்தை ஐஸ்வர்யா ராஜேஷால ஏத்துக்க முடியல. தொடர்ச்சியா ஜெய்யை சுத்தி சுத்தி வராங்க. ஐஸ்வர்யா ராஜேஷ் ஹஸ்பண்டை விட்டு பிரிஞ்சுட்டாங்கல்ல, அதனால தான் இவரை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு போறாங்கன்னா, இவர் எந்த அபார்ட்மெண்ட்ல இருக்காரோ அந்த அபார்ட்மெண்ட்டுக்கே குடி வந்துடுறாங்க. ஜெய்க்கு இதெல்லாம் பார்க்கும்போது பயமா இருக்கு. ஒய்ஃப் கிட்ட மாட்டிக்கிட்டா என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாரு. எப்படியாவது ஐஸ்வர்யா ராஜேஷை ஸ்டாப் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இவர் அவங்கள ஸ்டாப் பண்ணாரா இல்ல ஒய்ஃபுக்கு இந்த விஷயம்லாம் தெரிய வந்ததா அப்படின்னு சொல்ற படம் தான் இந்த படம்.
ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொமான்டிக் படம் மாதிரி தான் இருக்கும், செகண்ட் ஹாஃப்ல தான் த்ரில்லர் படமா மாத்துவாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். கண்டிப்பா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. ஆக்டிங்க பத்தி சொல்லணும்னா ஷிவ்டா நல்லா நடிப்பாங்க. ஆனா இந்த படத்துல ஆக்டிங்காக பெருசா உங்களுக்கு ஸ்கோப்லாம் இருக்காது. மேக்ஸிமம் ஜெய்யும் ஐஸ்வர்யா ராஜேஷும் வர மாதிரி தான் இருக்கும். இவங்க ரெண்டு பேருமே நல்லா நடிச்சிருப்பாங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம நாலாவதா பார்க்க போற படத்தோட பேரு குலசாமி அப்படின்றது. இந்த படமும் 2023 தான் ரிலீஸ் ஆச்சு. நம்ம விமல் அண்ணா தான் இந்த படத்துல லீட் ரோல் பண்ணிருப்பாரு. அதே மாதிரி தானியா ஓப்பு ஃபீமேல் லீடா பண்ணிருப்பாங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் விமல் இருக்காரு பாத்தீங்களா, எப்ப பாரு குடிச்சிட்டு சோகமா சுத்திட்டு இருக்காரு. இத பாக்குற ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. ஹீரோவோட கதை என்ன அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா ஹீரோக்கு ஒரு தங்கச்சி இருந்திருக்காங்க. அந்த தங்கச்சியை ஒரு கேங்க தப்பான வேலைக்கு யூஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி சாவடிக்கவும் செஞ்சிருக்காங்க. இதெல்லாம் தெரிய வந்தோன்னா அந்த கேங்கை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இதெல்லாம் ஹீரோயினுக்கு தெரிய வந்துருது இல்ல, ஹீரோயினும் என் சைட்ல சப்போர்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேருமே அந்த கேங்கை கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி எல்லாம் எடுக்கிறாங்க. கண்டுபிடிச்சு ஹீரோ பழி வாங்கினாரா இல்லையான்னு சொல்ற படம் தான் இந்த படம். இந்த படம் ஓவராலா கொஞ்சம் சுமாரா தான் இருக்கும். என்னதான் இருந்தாலும் வந்தது கூட தெரியாத அளவுக்கு போற அளவுக்குலாம் படம் மொக்க கிடையாது. கண்டிப்பா பார்க்கலனா ஒரு வாட்டியாவது இந்த படத்தை பாருங்க. நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு. இந்த லிஸ்ட்ல நம்ம கடைசியா பார்க்க போற படத்தோட பேரு ஃபர்கானா அப்படின்றது. இந்த படமும் 2023 தான் ரிலீஸ் ஆச்சு. இது ஒரு டிராமா த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படம் சோனி லிவ்ல அவைலபிளா இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்லிடுறேன். ஐஸ்வர்யா ராஜேஷ் தான் இந்த படத்துல லீட் ரோல் பண்ணிருப்பாங்க. இவங்க பேர் தான் ஃபர்கானாவா இருக்கும். ஃபர்கானாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. இவங்களுக்கு குழந்தை ஹஸ்பண்ட்லாம் இருக்காங்க. இவங்களும் ஒரு கால் சென்டர் வேலைக்காக வந்துடுறாங்க. இவங்க வேலை நார்மலா போயிட்டு இருக்கு. சம்பளம் கொஞ்சம் கம்மியா கிடைக்குது. ஆனா இதே ஆபீஸ்ல வேற ஒரு இடத்துல இருக்கவங்க நிறைய சம்பாதிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு எப்படியாவது நம்ம போனோம் அப்படின்ற மாதிரி இவங்களும் கேட்டு பாக்குறாங்க. அங்கெல்லாம் வேணான்ற மாதிரி சிலர் சொல்றாங்க. அதை மீறியே இவங்க போனோன்ற மாதிரி போறாங்க. அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் அந்த இடத்துல என்ன பண்றாங்க அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வருது. ஆக்சுவலா நிறைய பேர் பொண்ணுங்க கிட்ட பேசணும்னு நினைப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஆளுங்களுக்காக தான் அந்த இடமே செயல்படும். அதாவது பசங்க கிட்ட ஃப்ளர்ட் பண்ற மாதிரி பேசுறது தான் இவங்களோட வேலையா இருக்கும். இதை பிடிக்காம தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. திரும்பி இடமே மாறிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்படி நினைச்சிட்டு இருக்கும் போதுதான் போன்ல இவங்க கிட்ட ஒரு நபர் பேச ஆரம்பிக்கிறாரு. மத்த பசங்க மாதிரி இல்லாம அவர் ரொம்ப நார்மலா பேசுறாரு. இவர் நார்மலா பேசுறாரு அப்படின்ற மாதிரி இவங்களும் பதிலுக்கு அவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ரெகுலரா அவர் இவங்களுக்கு கால் பண்ணிடுறாரு. இவங்களும் ரெகுலரா அவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஃபர்கானா இருக்காங்கல்ல, அவர் கூட பேசுறத கட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அவன் கட் பண்றதுக்கு ஏத்துக்க மாட்டான். அப்பதான் அவனோட சுயரூபம் இவங்களுக்கு தெரிய வருது. போக போக அவன் இருக்கான் பாத்தீங்களா, இவங்களை தனிப்பட்ட முறையில டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறான். ஐயோ இன்னும் இப்படி டார்ச்சர் பண்றான் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. வீட்லயும் சொல்ல முடியல, இவங்களே தனியா ஃபேஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சில முயற்சி எடுக்கிறாங்க. அவனை சமாளிச்சாங்களா இல்லையான்னு சொல்ற படம் தான் இந்த படம். செகண்ட் ஹாஃப்க்கு மேல பரபரப்பா கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்துல செல்வராகவன் ஒரு முக்கியமான ரோல் பண்ணிருப்பாரு. அந்த ரோலை நல்லாவே பண்ணிருப்பாரு. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலனா கண்டிப்பா ஒரு வாட்டி இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படம் நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும். இந்த லிஸ்ட்ல நான் சொன்ன 5 படங்களும் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். இந்த 5 படங்கள்ல எந்தெந்த படங்களை ஆல்ரெடி நீங்க பார்த்துட்டீங்க, பார்த்த படங்கள் பிடிச்சிருந்ததா இல்லையான்றதை சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். வேற எந்த மாதிரியான லிஸ்ட் எல்லாம் போடணும் அப்படின்றதையும் சொல்லுங்க. அதுக்கேத்த மாதிரி நான் அடுத்தடுத்த வீடியோல லிஸ்ட்டை போடுறேன்.